வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான வேர்க்கடலை சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு நல்லா சுவையாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு புளியை நல்லா பச்சைத்தன்மை போக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே காரத்துக்கு நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மிளகாவோட பச்சைத்தன்மை போக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ அதையும் கலந்து விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ ஆறுனது மிக்ஸி கப்பில் போட்டுட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அந்த புளி மிளகாய் எல்லாத்தையும் மைய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த சட்னி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்து சட்னி நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம எப்போதும் சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.